நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 17 முன்பகுதி ஆண்டுடைய வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்தாவிலே நிரம்பி அவர் எழுதுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அங்கே ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. நாம் யாருக்கு பிள்ளையா இருக்கிறோமோ அவங்களுடைய சுதந்திரர் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அவருடைய அத்தனை விதமான ப்ராப்பர்ட்டிஸ்க்கு அத்தனைக்கும் சுதந்திரவாளி அவங்க தான். இங்க ஆண்டவருடைய வார்த்தையா தான் சொல்லுகிறது, நாம் பிள்ளைகளானால், நம்ம பிள்ளைகளா இருந்தா சுதந்திரருமாமே, சுதந்திரராக இருப்பீங்க. தேவனுடைய சுதந்திரரும், தேவனுடைய சுதந்திரனா தேவனுக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதை அனுபவிப்பதற்கு, அதை பயன்படுத்துவதற்கு, அது செயல்படுத்துவதற்கு நான் சுதந்திரராய் இருக்கிறேன். கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராய் இருக்கிறேன் சொன்னாங்க பாருங்க. கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. ஏன் தேவனுடைய சுதந்திரர் அப்படின்னா நேரடியா அவருடைய எல்லா காரியத்திற்கும் அதாவது அந்த அவருடைய எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு தகுதி உள்ளவர்கள் என்று அர்த்தம். உடன் சுதந்திரர் என்று சொன்னால் அந்த எல்லாவற்றையும் அனுபவிக்க இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் அனுபவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம், அதை பயன்படுத்தி கொள்ள. அப்போ நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. அப்போ ஆண்டவர் தேவனுடைய சுதந்திரர், அடுத்து கிறிஸ்துவனுடைய உடன் சுதந்திரர். தேவனுடைய சுதந்திரனா நேரடியா பிள்ளை, கிறிஸ்துவனுடைய உடன் சுதந்திரர் அப்படின்னு சொன்னா அவர் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவரோடு கூட அவர் எதெல்லாம் இது பண்ணுகிறாரோ இயேசு கிறிஸ்து அதோடு கூட. எப்பொழுது இது நடக்கும்? அங்க அதுக்கு அடுத்து கடைசியில் அந்த வசனத்தை முடிக்கும்போது சொன்னாரு, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அப்போ எதுவும் ஒரு எளிமையா கிடைச்சது கிடையாது. எல்லாத்துக்கும் பிரயாசப்படுதல் என்பது அவசியம். இங்கு ரட்சிப்பு இலவசம் தான். ஆனால் இங்க ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, பிதாவுக்கு சுதந்திரரும் கிறிஸ்துவுடனே கூட உடன் சுதந்திரமா இருக்கணும்னா, இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் அவரோடு கூட பாடுகளை சகிக்க வேண்டும். அவரோடு கூட பாடுபட்டால் அப்படியாகும். கிறிஸ்துவுடனே கூட நாம் பாடுபடும் போது நமக்கு அப்படி ஆகும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே தான் சொல்றது, இக்காலத்து பாடுகள் இனி வரக்கூடிய மகிமைக்கு ஒப்பானது அல்ல என்று சொல்லி. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் பாடுகளை, உபத்திரவங்களை, நெருக்கங்களை சந்திப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் பாக்கியவான்களாய் இருப்போம். ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு நாமத்தின் நிமித்தம் எதை இழந்தாலும் அதை 100 மடங்கு தருகிற தேவன். இந்த இடத்துல ஆண்டவரோடு கூட பாடுகளை சகித்தால், அவரோடு கூட நாம் பாடுகளை ஏற்றுக்கொண்டோமானால், அது ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, இனி வரக்கூடிய மகிமைக்கு அது அது ஒப்பானது கிடையாது. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே பாடுபட்டால் அப்படி ஆகும். அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லி போனார், பச்சை மரத்துக்கு எதை செய்வாங்கன்னா பட்டை மரத்துக்கு என்னத்தை செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி. அதே போல நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய பாடுகள், இயேசு கிறிஸ்து நாமத்தின் நிமித்தம் வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அவரோடு கூட அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனோபக்குவங்கள் நமக்கு உண்டாயிருக்கும் என்று சொன்னால், அவருடைய வருகையிலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, ஆளுகை செய்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். ஆகவே ஆண்டுடைய வார்த்தை இன்றைக்கும் சொல்லுகிறது, அவரோடு கூட நாம் பாடுகளை சகிப்போம், ஆனால் அவர் மகிமையிலே வரும்பொழுது நாம் அவரோடு கூட ஆளுகை செய்வர்களாக காணப்படுவோம் என்று சொல்லி. ஆகவே ஆண்டுடைய வார்த்தையின்படியே நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுடனே கூட உடன் சுதந்திரருமாமே. நாம் அந்த சுதந்திரத்துக்கு பாத்திரவான்களாய் கிறிஸ்துவுடனே கூட உடன் சுதந்திரராய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரிடத்திலே நாம் தேடி போக வேண்டும். ஆண்டவரை சார்ந்து நிற்க வேண்டும். ஆண்டவரோடு கூட பாடுகள் பட வேண்டி இருந்தால் ஆண்டவராக இயேசு நாமத்தினம் வருகிற பாடுகள் அது மகிமையை கொண்டு வந்து சேர்க்கும், அது ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சேர்க்கும், அது மேன்மையை கொண்டு வந்து சேர்க்கும். ஆகவே நாம் அவரோடு கூட தேவனுடைய அவங்கள காரியங்களை சுதந்திரராக இருக்கணும்னா, கிறிஸ்துவுடனே கூட உடன் சுதந்திரராக இருக்கணும்னா, கிறிஸ்துவுடனே கூட பாடுபட்டால் அது அப்படி ஆகும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நாம் கிறிஸ்துவுடனே கூட வரக்கூடிய பாடுகள், உபத்திரவங்களிலே சகித்து கொள்ள கர்த்தர் பலன் தருவாராக.
தேவனுடைய சுதந்திரரும் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுடைய உடன் சுதந்திரமாய் இருந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. அப்படி